ஹாய் காய்ஸ், உங்ககிட்ட நிறைய யூஸ் பண்ணாமல் பேங்கிள்ஸ், டெய்லி யூசேஜ் பேங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் பேங்கிள்ஸ் வச்சுருக்கீங்களா? இப்போது அதை எல்லாத்தையும் எடுங்க. நம்ம ட்ரெண்டியான சில்க் த்ரெட் பேங்கிள் அதை வச்சு ரெடி பண்ணலாம். நான் இப்போது என்கிட்ட இருக்கிற டெய்லி யூஸ் பேங்கிள் தான் நான் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் சில்க் த்ரெட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த பேங்கிள்ஸ்லேருந்து நான் மல்டி கலர் பேங்கிள்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் என்ன குர்த்தி சாரீஸ்னாலும் இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சில கலர்ஸ் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போது எல்லோ கலர் ரெடி பண்ண போகிறேன். இந்த ஸ்ட்ராங்த் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய நோட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 15 to 20 ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபெவிக்ரில் இந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி சில்க் த்ரெட் ஜுவல்ஸ் செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராண்ட்ஸை எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் க்ளூ அப்ளை பண்ணி எல்லா ஸ்ட்ராண்ட்ஸையும் ஒன்றா ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை பேங்கிளில் வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த பேங்கிள் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திங்கனாலே போதும். ரொம்ப எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பல்காக இருக்கும், உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்காது அந்த சுற்றுறது. அதனால் பேங்கிளோட லுக்குமே உங்களுக்கு நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தாலே போதும் தின்னான பேங்கிள்ஸ்க்கு. நான் இதில் மல்டி கலர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு த்ரெட்டு தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டசன் பேங்கிள் வச்சு நீங்கள் சேம் கலர் நீங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒரு குர்த்தியோடு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேங்கிளில் அந்த த்ரெட் ஃபுல்லாமே நீங்கள் சுற்றி எடுத்துட்டு தென் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதை நீங்கள் ப்ளெயின் பேங்கிளாக யூஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதில் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சில கலர்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காமிச்சேன் இல்லையா? ஸோ அதுதான் இது. இப்போது இந்த பேங்கிள்ஸ் மேலே நான் சுகர் பீட்ஸ் ஒட்ட போகிறேன். சுகர் பீட்ஸ் உங்களுக்கு ஒரு பேக்கெட் 10 ரூபீஸ்லேருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பீட்ஸை வாங்கி நீங்கள் க்ளூ வச்சு இந்த பேங்கிள் ஃபுல்லாக அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ வச்சு ஒரு 1/2 inch கேப்பில் நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் இந்த சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதோ நான் இப்போ பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக அப்ளை பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸையும் ஒட்டிடுங்க. இதையெல்லாம் ஒட்டி நல்லா காய வச்சதுக்கப்புறம் இந்த பேங்கிளோட லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்த பேங்கிளும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா சத்தியமாக யாரும் நம்ப மாட்டாங்க. சூப்பரான ஒரு நியூ லுக் சில்க் த்ரெட் ட்ரெண்டிங்கான பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இதோட லுக் எப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸோட இதை நீங்கள் மல்டி கலராக நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.